இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு திகதி குறித்த யெமன் ஹவுதி இராணுவத்தினர். ஈரானை மிரட்டிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானினுடைய பதில்களும் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகளும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையின் முடிவுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே இணைந்து கொண்ட விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்பான முக்கியமான உளவு தகவல்களை லெபனான் அரசாங்கமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குகின்றதா? ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது. இந்த வாரமும் ஈரான் யுரேனியத்தின் செறிவூட்டலை அதிகரித்திருப்பதாகவும் ஈரானினுடைய இந்த நடவடிக்கைகள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவசரமாக சர்வதேச நாடுகள் முன்வந்து இவை தொடர்பான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக முக்கியமான தகவல்களை அணுசக்தி நிறுவனம் கண்டறிந்துள்ளது. ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் மிக முக்கியமான தகவல்களையும் கண்டறிந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஈரானின் செறிவூட்டல் நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. மேலும் இவ்வாறு ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் விரிவாக்கப்பட்டிருப்பது முற்றிலும் அமைதியான நடவடிக்கை என்பதனை எங்களால் உறுதி செய்ய முடியவில்லை. இதனால் ஈரானின் அணுசக்தி விரிவாக்கமும் அடுத்த கட்ட நகர்வுகளும் மிகவும் ஆபத்தானதாகவே அமைந்துவிடும் என்றும் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரான் அணுவாயுதங்களை பரப்பாத NPT ஒப்பந்தத்திலிருந்தும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியமும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதே போன்று நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க உளவுத்துறையினரும் ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஈரானின் ஃபெர்டோ அணுசக்தி ஆலையில் ஈரானிய தரப்பினர் யுரேனியத்தின் 80% தூய்மைப்படுத்தி வளப்படுத்தி இருப்பதாகவும் யுரேனியத்தின் செறிவூட்டலை அதிகப்படுத்தி வருவதாக உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அமெரிக்காவின் உளவு பிரிவினர் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். ஈரானுடன் சில சுவாரஸ்யமான நாட்கள் இருக்கின்றன. நாங்கள் ஈரானோடு இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம். அவர்கள் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெற்றுக்கொள்ளவே முடியாது. மிக விரைவில் ஈரானுக்கு எதிராக ஒரு விடயம் நடைபெறும். அதே நேரம் நான் ஈரானோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் விரும்புகின்றேன். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த முடியும் என நினைக்கின்றேன். மேலும் இதற்காக கமேனிக்கு நான் ஒரு கடிதத்தையும் அனுப்பியுள்ளேன். ஆனால் ஈரான் ஒப்பந்தத்திற்கு அடிபணியாவிட்டால் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு அடிபணியாவிட்டால் எனக்கு வேறு வழிகளும் காணப்படுகின்றன. அந்த மாற்று வழிகளை நான் பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவேன். மேலும் இதற்கு நாங்கள் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுதான் இருக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களுக்கு பிறகு ஐநாவுக்கான ஈரானினுடைய தூதுவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் கமேனிக்கு கடிதங்களை அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இன்னும் எங்களுக்கு எந்த விதமான கடிதங்களும் கிடைக்கப்பெறவில்லை. மேலும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என ஐநாவுக்கான ஈரானின் தூதுவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டலான எச்சரிக்கைகளுக்கு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில் வழங்கியிருந்தது. ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள அனைத்து பொருளாதார தடைகளும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஈரான் மீது நீங்கள் விதித்திருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்கிவிட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழையுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டுமா என்பது பற்றி நாங்கள் கலந்தாலோசிப்போம். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீங்கள் முழுமையாக நீக்கும் வரை நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிரட்டலான பதில்களை வழங்கியுள்ளது. ஈரான் மீதான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்பட்டதற்கு பின்பே நாங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வோம் என்று ஈரானிய தலைமைகள் தெரிவித்திருப்பது ஈரான் ஏற்கனவே அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாகும் என்றும் அணு ஆயுதங்களை தயார்படுத்தி வைக்காமல் அணுகுண்டுகளை தயார்படுத்தி வைக்காமல் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது ஒரு முட்டாள்தனமான விடயம் என்பதனையும் ஈரானிய தலைமைகள் தெளிவாக புரிந்துள்ளார்கள் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஈரானிய தரப்பினர் நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று நேரடியாக குறிப்பிடவில்லை. ஈரான் மீதான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்கியதற்கு பிறகே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஏனென்றால் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்கியதற்கு பிறகு அமெரிக்க தரப்பினர் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானை அழைக்க
அனுமதிக்க மாட்டார்கள். ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்கியதற்கு பிறகே ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எந்தவிதமான தேவையும் அமெரிக்காவுக்கு இல்லை. எனவே இது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். எனவே தான் ஈரானிய தலைமைகள் இவ்வாறு மிரட்டலான பதில்களை வழங்கியுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய தலைமைகள் இந்த மிரட்டலான பதிலின் மூலமாக போருக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். அத்தோடு ஈரான் கடந்த 3 மாதமாக எல்லாவிதமான போர் பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டிருந்தேன். கடந்த வாரமும் குறித்த போர் பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தன. மேலும் முழுநீள போருக்கு தயார்படுத்தக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு காசாவின் வான்பரப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து வான் பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன. காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிப்பதற்குமே நாங்கள் இந்த வான் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தெற்கு தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் செங்கடல் பிரதேசத்திலும் அடுத்த கட்ட போர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் அதிகளவான போர் விமானங்கள் சைப்ரஸ் தீவிலே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் ஐரோப்பிய ஒன்றியமும் இன்னும் ஏனைய உளவு பிரிவுகளும் ஒவ்வொரு வாரமும் ஈரான் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதற்கான முக்கியமான காரணம் ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது என்கின்ற காரணத்தினை குறிப்பிட்டு செய்திகளையும் அறிக்கைகளையும் தொடர்ச்சியாக வெளியிடுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ள போகும் தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காகும். அதாவது தற்போது இவர்கள் சர்வதேச பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானின் அணுசக்தி திட்டங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியுமோ அவை அனைத்தையும் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஆனால் நேற்றிரவு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள் லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களிலேயே மிகவும் வீரியமான தாக்குதல் என்றும் லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 30 நிமிடங்களுக்குள்ளே தெற்கு லெபனானின் முக்கியமான 10 புள்ளிகளில் 40க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களில் அதிகளவான பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தப்பட்டிருந்தன. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என்றும் ஹிஸ்புல்லாவின் சுரங்கப்பாதைகளும் இந்த தாக்குதல்களில் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருந்தது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்பதனையும் குறித்த காணொளிகளில் இருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதாவது லெபனானுக்கான புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே லெபனானுடைய அரசை ராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது. இதன்போது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் சில சுரங்க பாதைகளையும் சில ஏவுகணை ஆயுத களஞ்சிய சாலைகளையும் லெபனான் அரசை ராணுவத்திடம் ஒப்படைக்குமாறு லெபனானுடைய ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக லெபனானுடைய அரசை ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளது என்பதனை உறுதி செய்வதற்காக இந்த சுரங்க பாதைகளையும் ஆயுத கிடங்குகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயுத கிடங்குகளையும் ஏவுகணை சுரங்கங்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் லெபனானின் அரசு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் வழங்கினார்கள். எனவே இவ்வாறு லெபனான் அரசு ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட சில சுரங்க பாதைகளையும் சில ஆயுத கிடங்குகளையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் லெபனானுடைய அரசு இவை தொடர்பான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. அத்தோடு இவ்வாறு ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பாகவும் கருதப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் லெபனானுடைய அரசாங்கத்திற்கு எதிரான அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்றும் லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை தீவிரமாக லெபனான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சக்கட்ட அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து இவ்வளவு வீரியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தற்போது இந்த வீரியமான தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஆரம்பித்திருப்பதற்கான காரணத்தினை சில ஆய்வாளர்கள் ஆய்வறிக்கைகள் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது. ஈரானுக்கு எதிரான முழுநீள போரின் போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்கக்கூடாது. அதே போன்று ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் தெற்கு சிரியா பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு விடக்கூடாது. மேலும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பு
கூட்டமைப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுவிடக் கூடாது. இதற்காகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் தெற்கு சிரியா பிரதேசத்திலே ட்ரூஸ் இனத்தவர்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் கையகப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பின் தலைமைகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்ளலாம். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களை பலவீனப்படுத்தியதற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. இதற்கான தயார்படுத்தல்களை தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக ஆய்வாளர்களுடைய அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்திலே 2 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 5 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்று காலையிலிருந்து காசாவின் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் ரஃபாவின் தெற்கு மற்றும் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் கவச வாகனங்களை நிலைநிறுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய வீடுகளை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களிலும் பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பெய்ட் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலில் 8 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு காசாவுக்கான மனிதாபிமான உதவிகள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதனால் இன்னும் 5 நாட்களுக்கு தேவையான உணவுகள் மாத்திரமே எஞ்சியிருப்பதாகவும் இந்த 5 நாட்களுக்கு பிறகு பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுகள் முழுமையாக தீர்ந்துவிடும் என்றும் காசாவின் உள்துறை அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்திலே விசேட போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை கூட்டத்திலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அடுத்த கட்ட தயார்படுத்தல்கள் முழுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். விடுமுறையில் சென்றிருக்கக்கூடிய அனைத்து சிப்பாய்களும் முழுமையாக தளத்திற்கு திரும்ப வேண்டும். காசாவின் எல்லை பிரதேசங்களிலே ஆரம்ப கட்டமாக 5 கவச படை பிரிவுகள் களமிறக்கப்பட வேண்டும். மேலும் காசா தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவர் தொடர்பாகவே காணொலிகளை வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியிலே குறித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதி ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தினை முடிப்பதன் மூலமாகவே எங்களை மீட்டெடுக்க முடியும் என்றும் நெட்டன்யாகுவிடம் கெஞ்சியிருந்தார். அத்தோடு 2 வாரங்களுக்கு முன்பு ஹமாஸிடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெண் சிப்பாயான அகம்பெர்கர் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். நான் மீண்டும் இஸ்ரேலிய ராணுவத்தில் இணைந்து கொள்ளப் போகின்றேன். என்னை கடத்தி சென்றவர்களுக்கு எதிராக நான் பழி வாங்க போகின்றேன். மீண்டும் காசாவிலே களமிறங்கி போரை ஆரம்பிப்பதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன் என விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெண் பணைய கைதி குறித்த காணொலியில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்ட ஏனைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெண் சிப்பாய்களும் காசாவின் களத்திலே மீண்டும் போருக்கு திரும்புவதாகவும் காசாவிலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தங்களுடைய ஆதரவுகளையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து இன்றைய தினம் ஹமாஸினுடைய தலைமைகள் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார்கள். காசாவின் எதிர்காலம் தொடர்பாக எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தினை விவாதிப்பதற்காகவும் இவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காகவுமே ஹமாஸினுடைய தலைமைகள் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார்கள். அதே போன்று ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களை நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி வருவதாகவும் ஒப்பந்தத்தினை முழுமையாக முடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் மத்தியஸ்தர்களும் அறிவித்துள்ளார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் மத்தியஸ்தர்களோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்வதில்லை. நெட்டன்யாகு கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தருடனான பேச்சுவார்த்தைகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டார். அடுத்து யமன் தலைவர் நெட்டன்யாகுவுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டுவிட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரே யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி ஒவ்வொரு நாளும் காசாவிற்குள்ளே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடம் பிடிக்கின்றது. எனவே நாங்கள் இதற்கு பிறகும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. காசாவுக்குள்ளே அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் கொண்டு செல்லப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 2ஆம் கட்ட ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் ஆரம்பிப்போம். செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் ஆரம்பிப்போம். இவற்றுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்கினால் நாங்கள் அமெரிக்காவின் கடற்படைக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதற்கு பிறகும் எங்களுக்கு பொறுத்துக் கொள்ளவே முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் 4 நாட்கள் காலக்கெடு விதிக்கின்றோம். நெட்டன்யாகுவுக்கு இன்னும் 4
4 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த 4 நாட்களுக்குள்ளே நெட்டன்யாஹு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த 4 நாட்களுக்குள்ளே அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் காசாவிற்குள்ளே கொண்டு செல்லப்பட வேண்டும். இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இந்த 4 நாட்களுக்குள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்தில் எங்களுடைய போரை ஆரம்பிப்போம். மேலும் எங்களுடைய போரானது அடுத்த கட்ட மிகப்பெரிய போராகவே அமைந்திருக்கும் என யெமனினுடைய தலைவர் மிரட்டலான எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்னும் 4 நாட்களுக்குள் போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவு பிரிவுகளும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே யெமன் தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு திகதி குறித்துள்ளார்கள். மேலும் யெமன் தலைமைகளுடைய இந்த தைரியமான நடவடிக்கைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தினை ஏற்படுத்தும் என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.